அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முடிவதற்குள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசி கடகராசியில் உச்ச குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது உங்கள் 9ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான். அதாவது 9ஆம் அதிபதி உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பயுமே 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி ராசியிலேயே உச்சமடைந்து 9இல் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாகிய சனி பகவானையும் பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால 9ஆம் இடம் வலு அப்படின்னு அர்த்தம். அதாவது பாகியஸ்தானம், இறையருள், பாகியஸ்தானம், உங்கள் முன்னோர்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் செய்த தான தர்மங்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் 9ஆம் இடம். 9ஆம் இடம் வலுத்து இருக்கிற காரணத்தினால பெரிய பயம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுனால மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படின்றது இந்த மாதம் கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். சப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை எதிர்க்காமல் உங்களுக்கு தோதாக பேசி ஆமாம் அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா 5ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு. நீங்கள் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குறதெல்லாம் 5ஆம் இடம் தான். ஸோ 5ஆம் இடம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் தான். ஸோ 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கோச்சார கிரக அமைப்பு இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜென்ம குரு உங்கள் ராசியிலே இருந்து அவர் அந்த 5ஆம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்படின்னும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு 5ஆம் இடமும் வலு 9ஆம் இடமும் வலு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லலாம். லக்கடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமையும் சொல்லலாம். அடுத்தது 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார். கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றும் திக்பலம் பெற்றும் சூரியனுடன் இணைந்து இருக்கிறார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். கடகராசிக்காரங்க நிறைய பேர் இந்த மாதம் இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற இடத்துல புதுசாக ஏதாவது ஒரு குடோன் மாதிரி கட்டுறது, மேலே போர்ஷன் போடுறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இடம் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். முக்கியத்துவம் அளிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த மாதமே அதை கட்டி முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு உருவாகும். அதாவது ப்ராப்பர்ட்டி கட்டுவீங்க, இல்லைனா கட்டின வீட்டை வாங்குவீங்க, இல்லைனா சில பேர் அப்பார்ட்மெண்ட்டு லோன் எப்போயோ போட்டிருப்பீங்க, அது இப்போ தான் கிடைக்கும், டக்குன்னு வேலை நடக்கும், ப்ராசஸ் ஆகிடும், உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் பேரில் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிதாக ஒரு வண்டி, பழைய வண்டியை போட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லதுக்காக தான் நடக்கும். என்ன ஒன்று 8ல் ராகு இருக்கிறதுனால பணம் வரும், ஆனால் அதை தங்க விடாது உங்கள்கிட்ட. எதுலையாவது போட்டு கொடுத்துட்டு காசு இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கலாம். காசு இல்லைன்னா சுத்தமாக ஜீரோவில் விட்டுருவீங்கன்னு நான் சொல்லலை. பணம் வந்துகிட்டே இருக்கும், அதை எங்கேயாவது கொடுத்துருவீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ உங்களுடைய ஃப்யூச்சருக்காகவோ கொடுத்துட்டு இருக்கிற காசை வச்சு ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி. இது ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு நல்ல மனநிலை தான், நல்ல ஒரு விஷயந்தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அதில் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முடிவதற்குள் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். எங்கே போனாலும் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்களை மதிப்பாங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் வலுவாக இருக்குது, ஒரே ஒரு கிரகம் கூட நெகட்டிவாக இல்லை.
எல்லா கிரகங்களும் வலுவாக இருக்குது. அப்பயும் நான் வந்து கடகராசி தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள். தசாபுக்திகள் ஏதாவது எக்குதப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குமே தவிர்த்து கோச்சாரத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் தான். பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.